இன்றைக்கி நம்ம கிரில் சிக்கன் தாங்க நம்ம வீட்டிலே செய்ய போகிறோம். அது எப்படின்னு என்னன்ட்டு நம்ம டீட்டெயிலாக நம்ம வீடியோவில் ஒவ்வொன்றா சொல்கிறேன். இனிமேல் நம்ம வீடியோவில் அந்த சமையல் வீடியோவும் இனிமேல் வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிரில் சிக்கன் செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, நான் வாங்கினது இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு, சரவணா சில்லி பவுடர், அரிசி மாவு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் லெமன் பிழிஞ்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் எல்லா மசாலாவும் ஒன்றா போட்டு உப்பும் காரமும் ஆட் பண்ணி ஒரு மசாலா மாதிரி பிசைஞ்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே இப்போ முட்டையை உடச்சி ஊற்றக்கூடாது, கடைசியாக ஃபைனலாக தாங்க நம்ம அந்த முட்டையை உடச்சி ஊற்றணும். அதுக்கப்புறம் மசாலா எல்லாம் கலந்துட்டு மசாலாவே ஒரு 10 மினிட்ஸ் அதுலேயே ஊறட்டுன்னு சொல்லி மசாலாவை விட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் முட்டையை உடச்சி வீடியோ தான் மிஸ் பண்ணிட்டேன். ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேலே இருக்க கொண்டே மறந்துட்டேனாடா. ஓகேங்க, நம்ம பேஸ்ட் பண்ண இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ கோழி இதுக்குள்ளே வச்சு நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம 2 கோழி வாங்கினோம். சரி, தம்பிக்கு ஒன்று எனக்கு ஒன்று, 2 பேருமே ஆளுக்கு ஒரு கோழி எடுத்துக்கலாம்னு சொல்லி பண்ணோம். இந்த கத்திரிக்கோழியே ஹோல்ஸ் போடுறோம் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே அந்த மசாலா பரவணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால தான் உள்ளே நல்லா போனால் தான் நல்லா வேகும், டேஸ்ட் கிடைக்கும். அதனால தான் நம்ம அந்த கத்திரிக்கோழி இது பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு தண்ணி மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மாவை கெட்டியாக இது பண்ணி அந்த பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணோம். அதுக்கப்புறம் நல்லா ஒரு 1/2 hour அதை ஊற விட்டு எடுத்துட்டோம். 2 கோழியுமே இப்போ நம்ம மசாலா தடவி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணலான்ட்டு அந்த மசாலா எல்லாமே ஃபுல்லாக அப்ளை பண்ண அப்புறம் கோழி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரி நல்லா கலரே சேஞ்ச் ஆகிடும். நமக்கு நல்லாவே தெரியும். ஓகே, நல்லா ஓரளவுக்கு கோழி நமக்கு சமைக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு, அதாவது கிரில்லுக்கு தயாரான கோழி அப்படின்னு நான் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு ராட் பைப் ஒன்று செட் பண்ணேங்க. அதுக்கப்புறம் ராட் பைப்பில் 1 by 1 கோழியை அதில் சொருகி ரெடி பண்ணி வச்சுட்டோங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் அடுப்பு பார்த்திங்கன்னா தம்பி தான் ரெடி பண்ணலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த கறி துண்டுங்கிறது வெளியே கிடைக்கும், அந்த நிலக்கரி மாதிரி ஒரு கறி துண்டு மாதிரி, அது தனியாக வாங்கிட்டு வந்து தான் நாங்கள் ரெடி பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கிட்ட ஒரு எக்ஸ் மாதிரி 2 சைடும் இந்த ரீப்பர் கட்டியை ரெடி பண்ணி வச்சு 2 சைடும் அடிச்சுட்டு நடுவில் செங்கலை அடுக்கி அதுக்கப்புறம் கறி துண்டு போட்டு, கறி துண்டு கொஞ்சம் இந்த மழை கிளைமேட்னால சரியாக எரியலைனால கற்பூரம் இருக்கு இல்லையா எங்கள் வீட்டில், அந்த கற்பூரையும் 4-5 இடத்துல வச்சு பற்ற வச்சோம். அதுக்கப்புறம் நல்லா நெருப்பு பிடிச்சிக்கிச்சு. அதுக்கப்புறம் என்ன நம்ம காட்டிவாசி ஸ்டைலில் சும்மா அப்படியே தூக்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அந்த அடுப்பு என்னடா பற்ற வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அம்மா கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. இது மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாகவும் ருசியாகவும் நாம் சமைக்கலாம். அது நம்ம கண்ணு முன்னாடி இந்த அஜினோமோட்டோ தேவையில்லாத மசாலாக்கள் போடுறதை விட்டுட்டு நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம சுவையாக டேஸ்ட்டாக நம்ம சமைச்சு சாப்பிடலாம். பார்த்திங்கன்னா அனல் ரெடி ஆகிடுச்சு. சும்மா அனல் தெறிக்குது, சரியான அனலுங்க. இந்த இருட்டில் பார்த்திங்கன்னா அந்த அனலுக்கும் அந்த கறிக்கும் பார்க்குறதுக்கே செம்மையாக இருந்தது. எப்படா ரெடியாகும் சாப்பிட்லான்னு நான் பக்கத்துலேயே உட்காந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா என்ன இந்த புகை வருது, அதுதான் கண் எரியுது. மற்றபடி பார்த்திங்கன்னா கிரில் சிக்கன் இந்த நெருப்புலேயே இருக்கணும், கொஞ்சம் அப்படியே கலர் சேஞ்ச் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம ரொட்டேட் பண்ணணும், அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விடணும். கிரில் சிக்கனை நல்லா வேகும். இந்த மாதிரி நம்ம வீட்டில் நம்ம ட்ரை பண்ணுறது கொஞ்சம் ஜாலியாக இருக்குது, என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என் தம்பிங்கெல்லாம் நல்லா எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. சின்ன தம்பி ஹெல்ப் பண்ணான். இந்த மாதிரி தான் அனல் வச்சுட்டு அவன் திருப்பிகிட்டே இருக்கான். இந்த மாதிரி நம்ம சுற்றிக்கிட்டே இருந்தோம்னா அப்படின்னா நல்லா எல்லா சைடுமே ஃபுல்லாகவே வேகுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வெந்திருக்கு பாருங்கள். இதில் நல்லா இந்த அனலில் விட்டாச்சு. நம்ம அந்த கறித்துண்டு வாங்கினோம் இல்லையா, அது இப்போ தான் கறித்துண்டுக்கு வேலையே பாருங்கள். அந்த அனல் நல்லா வருது. இந்த ஆயில் அப்பப்போ அப்ளை பண்ணணும் அது மேலே. சும்மா ஒரு ப்ரெஷ்ஷு கிடைக்கல, நான் ப்ரெஷ்ஷில் அப்ளை பண்ணலாம், ப்ரெஷ் கிடைக்கலங்க. அந்த தென்னை ஓலையில் வர கீத்து மாதிரி அதை தட்டி சும்மா அதை யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் நெருப்பு போட்டோம். சும்மா அப்படி தக்கன்னு நெருப்பு அனலில் வெந்துருச்சு. சிக்கனோட வாசம், கிரில் சிக்கன் மசாலா டேஸ்ட்டு, அந்த வாசம் நாக்கில் அப்படியே எச்சி ஒரு அளவுக்கு அப்படியே ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருந்ததுங்க. எப்படா ரெடியாகும், டேஸ்ட் எப்படா வரும்னு சொல்லி பார்த்தோம். உண்மையாலுமே சூப்பராக வெந்திருந்தது. வாசம் சும்மா செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் எடுத்துட்டோம். அதிலேருந்து பார்த்திங்கன்னா நல்லா சும்மா ரெஸ்டாரண்ட் கிரில் சிக்கனே மிஞ்சிற அளவுக்கு நம்ம கிரில் சிக்கன் சும்மா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம டெக்கரேட் பண்ணலான்னு சொல்லி லெமனும், எப்போயுமே கிரில் சிக்கன் லெமனு ஆனியன் தானே வைப்போம். சரி ஏன் தட்டில் வைப்பேன், வாடா ஒரு இலையை அருட்டான்னு சொல்லி இலையில சும்மா வச்சோம். அதுக்கப்புறம் சுற்றி வச்சு பார்த்தா சும்மா சரியாக இருந்ததுங்க. நம்ம ரெஸ்டாரண்ட்டே நம்ம ஒரு கடையை வச்சலாம் போல் இருந்தது, அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சூப்பராக சமைக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்யூ நண்பா.